ஒரு பையனோட மூச்சு காத்து கூட தன் உடம்பு மேல படவிடாத அளவுக்கு பார்த்துக்கிட்ட ஒரு பேரழகி இருந்தா, அவ தன்னோட குடிகார அப்பனோட முகத்தையும் அவனோட கையையும் மாறி மாறி பாக்குறா. அவளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் துளி ஒண்ணு அந்த அப்பாவோட கை மேல விழுது. அம்மா இல்லாம என்ன தாங்கி பிடிச்ச கையின்னு நினைச்சு அவ அழுதுருப்பாளா, இல்ல அதே கையில கல்யாணம் பண்ணி வச்சியே என் புருஷன் 1/2 மணி நேரத்திலேயே கல்யாணம் ஆன உடனே ஆத்துல விழுந்து இறந்துட்டானே, அவன் முகத்தை கூட நான் பார்க்கலையேன்னு நினைச்சு அவ அழுதாளான்னு தெரியாது. ஆனா கோயில்ல ஒரு பையன் அவளோட கால் சிலம்பை எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது அவனோட முகத்தை கூட பார்க்காம அவ அங்கிருந்து ஓடும்போதுதான் நமக்கு தெரியும், புருஷனோட முகத்தை மட்டும் கிடையாது, வேற எந்த பையனோட முகத்தையும் அவ ஏறெடுத்து பார்க்காத உத்தமின்னு. அந்த ஊர்ல ஒரு பொட்டி கடை, பரிசு பொருள்லாம் ஒரு அட்டையில தொங்க வச்சிருப்பாங்க. ஒரு சீட்டை வாங்கி நம்ம கிழிக்கும் போது அதுல ஏதாவது நம்பர் விழுந்தா அந்த பரிசு பொருளை நமக்கு கொடுப்பாங்க. இவன் ஒரு சீட்டு கேட்கிறா கடைக்காரன்ட்ட. அவன், நீ புருஷன் இல்லாத முண்டச்சி, உனக்கு சீட்டு கிடையாது, என் கடை விளங்காதுன்னு சொல்றான். அப்போ அந்த கோயில்ல பார்த்த அந்த பையன் வரான். ஒரு பொண்ணு கிட்ட பார்த்து பேசியான்னு சொல்லிட்டு அவன் ஒரு சீட்டை எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுக்குறான். அதுல 16வது நம்பர் விழுது. அதுக்கு ஒரு குங்கும சிமிழ் பரிசா கிடைக்குது. இந்த பையன் ஏற்கனவே சமைக்க தெரியாம இருந்தப்போ இந்த பொண்ணு சமைச்சு கொடுத்துருப்பா. தினந்தோறும் உங்க கையால சாப்பிடணும்னு அவன் சொல்லியிருப்பான். இதெல்லாம் நினைச்சு அந்த குங்கும சிமிழை கையில வாங்கிட்டு அவ சந்தோஷமா போறா. ஒரு நாள் அந்த பையன் உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிடுறான். இவ்வளவு ஆசையா போறா. அப்ப அவன் சொல்றான், நான் செங்கமலம்னு இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன், என்னை சேர்த்து வைங்கன்னு. எவ்வளவு ஆசையா அவ வந்திருப்பா. என் அப்பா இனி குடிக்க மாட்டாரு, கடைக்காரன் இனி முண்டச்சின்னு சொல்ல மாட்டான், வெள்ளை புடவையை விட்டு நம்ம கலர் புடவை கட்டிக்கலாம்னு ஆசையா வந்தவ அந்த பதில கேட்டுட்டு அவ நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல முடியல. ஏன்னா பாய் திறந்துட்டு அழுதுருவா. துக்கம் தொண்டையை அடைக்குது. தலையை மட்டும் ஆட்டிட்டு நான் சேர்த்து வச்சுறேன்ட்டு போயிடுறா. அப்பா கிட்ட போயிட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்றா. வாலி வரி எழுதியிருக்காரு பாருங்க, சிலம்புலியும் புலம்புவதை கேள்னு. சிலம்புலியும்னு சொல்லும் போது அங்க வேற ஏதோ ஒண்ணு புலம்புது அப்படின்னு அர்த்தம். அழகு மலராட ஒரு மலர் விரிந்தாலும் கீழே விழுந்தாலும் சத்தம் கேட்காது, அதே மாதிரி ஒரு விதவையோட கதறலும் யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்குது. விரல் கொண்டு மீட்டாத வீணை, அதாவது என் உடம்பை யாரும் தொட்டதும் கிடையாது, எந்த பையனோட மூச்சு காத்தும் என் மேல பட்டதும் கிடையாதுன்னு அவ பாடும்போது அந்த அப்பாவோட மனசு எப்படி இருக்கும், செத்தெல்லாம் போல இருந்துச்சு. ஆனா பொண்ணு அனாதை ஆயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகாம அந்த பாட்டை கேட்கிறாரு. அடுத்த வரியில, ஊதாத புல்லாங்குழல் எனதழகு சூடாத பூவின் மடல். ஒரு அப்பா கேட்கக்கூடாத வார்த்தையை பாருங்க. பூங்காத்து, இந்த உடம்பு மேல பூங்காத்து பட்டா கூட நெருப்பு மாதிரி கொதிக்குது. ஒரு நிலம் நீர் இல்லாம எப்படி வறண்டு போகுமோ அதே மாதிரி என் உடம்பு வறண்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த இளமை ரொம்ப கொடுமையா இருக்கு, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு அவ சொல்லும் போது அந்த அப்பா இறந்தே போயிடுறாரு. தான் அப்பா இறந்து போன துக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவ அந்த 16 நம்பர் குங்கும சிமிழை எடுத்துக்கிட்டு அவன் அந்த பையன் இருக்கான்ல அவன் கையில போய்